உனக்கு 2 பிறை முடிந்து விட்டது. முடிந்து விட்டதம்மா. உனக்கு முதலாவது பிறை அத்திபுர நாடு. நாடது ஐயா. தர்க்கமுடி ராஜனுக்கும் தார்காவலிக்கும் பிள்ளையா பிறந்து உன்னால் தர்க்கன் கோட்டை அழிவுன்னு சொன்னமல்லவா? அழியும் சொல்றேன். அந்த பிறை முடிந்தது. முடிந்ததம்மா. 2வது பிறை கலியுகம் வந்து அட்ட காலியா பிறந்து உன்னால் கலியுகம் அடங்குன்னு சொன்ன பத்தியா? சொன்னேனம்மா. அந்த பிறவி முடிந்து விட்டது. முடிந்து விட்டதம்மா. 2வது பிறை எங்க தில்லைவனம் காடும் தேவர் திட்ட மையானத்தில் பேச்சியாக பிறப்புன்னு சொன்ன தெரியுமா? சொன்னேனம்மா. அந்த பிறவி முடிந்தது. அதனால 3வது பிறை எங்க பிறக்குன்னு தெரியுமா? எங்கம்மா? அத்திபுர நாடு. நாடது. காவலிவனம். வனமது. தர்க்கராஜன் கோட்டை. கோட்டை அல்லவா? தர்க்கமுடிராஜனுக்கும் தார்காவலிக்கும் பிள்ளையாக பிறக்கணும். பிறக்க வேண்டும். நாளை தர்க்கன் கோட்டை அழிய வேண்டும். அழிய வேண்டும். தார்காவலி வனத்திலே தர்க்கராஜன் தார்காவலிக்கு ஆதாரமாக பிறக்கணும் என்று வேண்டும் என்று நித்தமும் திருநாரு ஆண்ட வேண்டாம் கொடுப்பானாயே தர்க்கராஜம் அண்ணா உனக்கு ஆதீதம் இருந்ததினாலை தர்க்கராஜா நீ ஆதியத்தவன் இருந்தேனா அவனுக்கு ஆண் குழந்தோடமே கிடையாதடா. பெரியத்தவன் இருந்தேனால் ஆதி பராஜத்தி உலக நாயகி. பராஜத்தி உனக்கு பிள்ளையாக பிறப்பாளடா. எங்க வந்து பிறப்பா தெரியுமா? செந்தாமர பொய்கையிலோ ஆதிசக்தி பிறப்பாளடா. நாயகி பார்வதியா தாமர பொய்கையிலோ பிள்ளையாக நல்ல மதலையாக பார்வதியா சொன்னபோது ராஜன் வருவானா தார்கவல்லி வனத்தை நாடி தர்க்கராஜன் ஓடிவாரா தார்கவல்லி வனமதியிலே தர்க்கராஜன் ஓடி வந்து தார்கவல்லி தர்க்கராஜன பார்ப்பாளா 2 வருடத்துக்கு தர்க்கராஜன் வருகிறாரோ தார்கவல்லி பெண்ணாலும் என்ன செய்கிறாளா சிலம்பதியிலே கலத்தமெல்ல கோருவாளா சிலம்பதியிலே நல்ல சிலம்பதியிலே கலத்த கோருவாளோ நல்ல சிலம்பதியிலே அவன் சலத்தமெல்ல கோருவாளா சிலம்பதியிலே தலத்தே கோரிகொண்டு சிவபெருமான் கண்ணால் கண்டு தர்க்கராஜன் மனைவியானவள் தார்கவல்லி பெண்ணாலும் ராஜனுக்கு பொன்னி சிலம்பதியிலே தலத்தமில்ல தங்கோ விளக்குவாளா பஞ்சேன மெத்தையிலே தார்கவல்லி அமர வைத்து மஞ்சன மெத்தையிலே தார்கவல்லி அமர வைவா அந்த தர்க்கமோடி ராஜமன்னன் வள்ளி பெண்ணாலும் அப்படியே பஞ்சனத்தில் அமர வைத்து தர்க்கராஜனிடத்திலே தார்காவல்லி கேட்கிறாள் ஐயா. அவர் பால் பழம் சாப்பிட்டு இளைப்பாறு இருந்த பின்னாலே தார்காவல்லி கேட்கிறார். என்னையா கேட்கிறார்? தர்க்கமுடி ராஜமன்னா மன்னா நீங்க 12 வருஷம் ஆச்சு. 12 வருடமாக என்ன மறந்து நாட்டை இழந்து நகரத்தை மறந்து பொண்ணு இழந்து பொருள் இழந்து பூமி ஆசானங்களாம் இழந்து நீங்க 12 வருஷம் பெருந்தவன் இருக்க போனீல ஆண்டவா பெருந்தவன் இருந்ததினாலே ஆண்டவா சிவனே ஐயா இந்த தவத்தால் மகமினாலே ஆண்டவா சிவனே ஐயா
பகவானை கண்டீர்கள் அல்லவா? கண்டீர்கள் அல்லவா? குழந்தை பாக்கியம் கிடைத்ததா? கிடைச்சதா ஐயா என்று தார்காவல்லி கேட்கிறார். என்ன கேட்கிறாள்? அப்பதான் தர்க்கராஜமன்னன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறாள் ஐயா? அம்மா பெண்ணே, பெண்ணே, நான் ஆண்டவனை பார்த்தேன். பார்த்தேன். அம்மா தார்காவல்லி, தார்காவல்லி, இந்த அத்திவர நாட்டு அளவிற்கு ஆண்டவனை கண்டேன். ஆண்டவனிடத்திலே முதலை வரம் கேட்டேன். கேட்டேன் ஐயா. நான் அதிகத்தவன் இருந்ததினால் நமக்கு ஆண் குழந்தை வரமே கிடையாதாம். கிடையாதுன்ட்டாரு. பெரிய தவம் இருந்ததினால் ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்து நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவன். ஆண் குழந்தை இல்லை என்று நமக்கு யார் வந்து பிள்ளைய பிறக்கா தெரியுமா? ஆதி பராசக்தி. உலக நாயகான பார்வதியால் எங்க அவகரிப்பா தெரியுமா? அந்த செந்தாமர பொய்கையிலே அழகாக சின்னஞ்சிறு பிள்ளை சிறிய முதலையாக, சிறு குழந்தையாக, 5 வயது பிள்ளையாக, அறியாத முதலையாக செந்தாமரையிலே அவகரிப்பார் அவதரிக்கிறார்கள் என்று அழகாக சொன்னபோது அதிக தமிழ் ஆதிபராஜத்தினுக்கு பிள்ளையாக பிறப்பாதுடனே அது தர்க்கமுடி ராஜமன மனைவியான தார்காவல்லியானவள் என்ன நாள் பார்த்து தினம் குறித்து தினங்கூரிது நல்லதொரு கிழமையிலே தினம் குறித்து தினங்கூரிது கிழமையிலே வாயோடு வாய் சேர்த்து வாரி வெல்ல கையிலெடுத்தாலே அவள் வாயோடு முத்தமிட்டாள். பார்வதி குவாரி மெல்ல நல்ல கையிலெடுத்தாள். கையோடு அணைத்திட்டாளே மார்பனைத்து அவன் மதிமுகத்தை முத்தி கொண்டு தார்காவல்லி வனம் வனமதியிலே செந்தாமரையில் பிறந்த பிள்ளை ஆதிபரா சத்தியம்மா அம்மையான பார்வதியே ஆதி கைலாசம் கொண்டு வாராய் தார்காவல்லி வனமதியிலே பார்வதியை கொண்டு வந்து அம்மையதி பார்வதியால் கண்டெடுத்த பிள்ளையான பார்வதியா அம்மையதி பார்வதியா விட்டமான ஒரு பாத நோகம் என்று அடிகளில நடபரதி துவாலிலே தொட்டி துடைகளில நடபர அத்திபூரன் நடதிலோ தார்கவல்லி வனமதியிலோ ராஜன் தார்கவல்லி குழந்தையை வளர்த்துவாரா தார்கவல்லி வனமதியிலோ தர்க்கமோடு ராஜமன் தார்கவல்லி வெண்ணாலோ பிள்ளையதான் தார்கவல்லி வெண்ணாலோ தர்க்கராஜன் தார்கவல்லி வளர்த்து வரும் நாளையிலோ தர்க்கமோடு ராஜமன் தார்கவல்லி வெண்ணாலோ ஐயாவே தர்க்கராஜா ஐயாவே தர்க்கராஜா கண்டெடுத்த பிள்ளைக்குதான் ஐயாவே தர்க்கராஜா ஐயாவே தர்க்கராஜா கண்டெடுத்த பிள்ளைக்குதான் ஐயாவே தர்க்கராஜா கண்டெடுத்த பிள்ளைக்குதான் ராமம் கொடுக்கணுமே மனைவியானவள் இடமதியிலே ராஜ மனைவியானவள் இடமதியிலே சொன்னதொரு நேரத்திலே தார்கவல்லி
அத்திபூர நாடகிலே நடதிலோ சக்கராயன் தார்காவல் வள்ளி 56 நாட்டுக்கள் நடுகுந்தா அறிக்க ஒலை எழுத போற 56 நாட்டுக்கள் 56 நாட்டுக்கள் ஒரு அறிக்க ஒலை எழுதுவானா 56 நாட்டுகள் 56 நாட்டுகள் அறிக்க ஓலை எழுத போறாய் ஏ 56 மன்னர் எல்லாம் என்னுடைய மகளுக்கு மகளுதானே விழா சுட்ட போற வாழகண்ட பிரகாரம் வாழகண்ட பிரகாரம் 56 மன்னர் எல்லாம் பாருங்கையும் மன்னரே வாழகண்ட பிரகாரம் எல்லோரும் வாருங்கையோ சொன்ன போது தார்காவல்லி வனத்துக்கு 56 நாட்டு மன்னர்கள் அரிச்சோலை கண்டபோது பார்வதியும் பேர்விழா சூட்டுவதற்கு ஆன மேல வருவார் உண்டு குதிரை மேல வருவார் உண்டு மேல வருவார் உண்டு தர்க்கராஜ மகளுக்கு கண்டெடுத்த பிள்ளைக்கு பேராமம் கொடுக்க போறா தார்கவல்லி வனத்தை நாடி 56 மன்னர் கூட்டமா வருவார்களா கூட்டமா வருவார்களா 56 மன்னர் கூட்டமா வருவார்களா கூட்டமா வருவார்களா 56 மன்னர்கள் சூட்ட போறாளம்மா தர்க்கராஜ மன்னன் தார்காவலியிலே பேர் விழா சூட்டுகிறான் 58 அரச நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்துட்டார்கள் வந்து விட்டார்கள் 58 அரச நாட்டு மன்னர்கள் வந்த போது தர்க்கராஜன் தார்காவலி பெண்ணவளோ அத்திபுர நாடு தார்காவலி வனம் வனம் அல்லவா அந்த அத்திபுர நாட்டிலே தார்காவலி வனம் வனமதியிலே தார்காவலி வனத்திலே தர்க்கராஜனும் தார்காவலி இருவரும் வந்து இருவர்களும் வந்து 56 நாட்டு மன்னருடைய முன்னாலே பேர் விழா சுட்ட போகிறார்கள் எப்பேற்பட்ட பேர் விழா தெரியுமா எப்பேற்பட்டது நாமல் கண்டெடுத்த பிள்ளை பிள்ளை அல்லவா நான் செந்தாமரில் பிறந்த பிள்ளை நாமல் கண்டெடுத்த குழந்தைனாலே தர்க்கராஜனும் தார்காவலியும் அழகாக பேர் கொடுக்கிறார் என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா தார்காவலினத்தை தர்க்கராஜன் தார்காவலி இருவர் என்ன பேர் கொடுக்கிறார் தெரியுமா என்ன பார்வதி தெரியாம தர்க்கச்சி பெண்ணால் என்று தர்க்க சென்ற பார்வதியாயே பேராமம் கொடுப்பாராயே தர்க்க சென்ற பார்வதியே பேராமம் கொடுப்பார் அம்மையேட்டி பார்வதியா தர்க்க சென்ற பார்வதியோ எங்க வளர்த்துவாரா வனமதியிலோ தர்க்க சென்ற பார்வதியோ ராமம் கொடுத்துட்டாலே அங்குடனே வளர்ப்பாளா சென்ற பார்வதியோ தார்காவலி கருப்பனோடு எழுத்தாணி முகத்தலகள் கருப்பசாமி தேவி வெட்டவாள் மகன் கருப்பனும் என்ன கருப்பு எழுதருப்பு எழுத்தாணி முகத்தலகள் பெரிய கருப்பு எழுத்தாணி முகத்தலக சாமியுமா மகன் கருப்பசாமி பிள்ளில் பிறந்தவே பிறந்த பிள்ளை தேவி வெட்டமாக மகன் கருப்பனும் அழகுவில்லை கருப்பனும் கொண்ட நாட்டு மன்னர்கள் மாலையிட வரும்போது ஆண்டவனாய் இவரிடத்திலே நாரதர் முகாமில் உரைக்கிற ஐயா உன் மனைவியை இன்னொருவன் வந்து சிறையிட செல்கிறான் மனஞ்சூட்ட போகிறானே இங்க இருக்கி ஆண்டவா உன்னுடைய மனைவியான பார்வதியை இன்னொருத்த மனஞ்சூட்ட போகிறான் அதனால உன் மனைவியை
நீ சிறையெடுத்து செல்ல வேணும்டா செல்ல இந்த வேண்டும் ஆண்டவனான இடத்திலே தர்க்கராஜன் ஆண்டவன் இடத்திலே இடத்திலே அழகா சொன்ன போது போது அந்த நாரதர் மகாமனியர் இடத்தை கேட்டு ஆண்டவன் இன்னைக்கு எப்படி போனமானா போனமானா அவன் மனைவி சிறையெடுக்க முடியாது எடுக்க இந்த முடியாது ஆண்டி போல வடிவம் கொண்டு கொண்டு ஆண்டவன் தான் வருவானா வருவானா பார்வதிக்கு ஆனருக்கு எடுத்து மனஞ்சூட்ட போறார்களே இந்த 56 மன்னர்களா கண்ட பிரகாரம் எல்லாரும் வருவார்களா தன்னுடனே அமர்ந்த போது தர்க்கமுடி ராஜமன்னர் திருமணம் சுட்டு வேலை பெண்போல் அலங்கரித்து 56 நாட்டு மன்னர்கள் ஒருவனுக்கு மனஞ்சிட்டு கொடுத்தா ஒருவனுக்கு வருத்தம் வருத்தமாக்கி விடும் அல்லவா 56 மருமக்க பிள்ளை பிள்ளை அதனால ஒருவனுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து ஒருவனுக்கு மனம் சுட்டுவார் மனம் வருத்தமாகி விடும் 56 நாட்டு மன்னர்களும் மகளை கிட்டழைத்து மகளே அம்மா பெண்ணவளே அம்மா தாயே பார்வதி அம்மா அம்மா மகளே ஐயா 56 நாட்டு மன்னர் இருக்கார் மன்னர்களும் ஒருவனுக்கு மனம் சுட்டி ஒருவனுக்கு கொடுத்தா வருத்தம் மன வருத்தம் வரும் வந்து விடும் அல்லவா அதனால என்ன செய்யும் தெரியுமா என்னையா பட்டத்தி ஏனை வரவழைத்து பட்டத்தி ஏனை வெள்ளை மேலே ஆதி பராஜித்தி அமர வைத்த பலகையிலே ஒரு பவன் மாலை கொடுத்தார்கள் யார் ஐயா அவர் தான் எனக்கு மனவாள என்று மாலையத்தான் சொல்லட்டு வாழாயே அந்த பட்டத்தி யானை மேலேயே மாலையத்தான் சொல்லட்டும் போது பந்தலுக்கு அப்பாலத்தில் ஆண்டவனுடைய திருக்கழுத்தில் மாலைதானே விழுந்திடும் திருக்கழுத்தில் மாலையது விழுந்திடுமா மாலைதானே விழுந்த போது இரண்டு மட்டும் தார்காவல்லீர் கட்சி முன்னால் இருந்த மாலை ஆண்டவங்களுக்கு விழுந்தது 56 நாட்டிலும் மாலை கழித்து ஆண்டி நினைத்து அடித்து அகமானங்கள் செய்து ஆண்டவன் அணையாமல் அனுப்பி வைத்தார்கள் ஊருக்கு மேல்புறம் கல்மண்டபத்தில் இருக்கும்போது 3ஆம் மட்டம் மாலை சுழற்று அல்லவா தற்கட்சி பின்னால் சுழட்டு மாலை எங்க ஒரு தெரியுமா அந்த ஆண்டியோட திருகழுத்தில் மாலை தானே வருகுதையோ எரிந்த மாலை தற்கட்சியா எரிந்த மாலை அந்த ஆண்டி கழுத்துக்கு தான் வருகுதையோ எரிந்த மாலையே ஆண்டியோட கழுத்துக்கு வருகுதையா ஆண்டியோட திருகழுத்தில் விழுந்த போது தற்கட்சி வேணால் ஆண்டவா நிறுத்துங்கள் 3 மட்டை எரிந்த அவர்களுக்கு விழுந்து விட்டது ஆண்டியார் அவர் தான் எனக்கு அரசன் பிச்சைக்காரன் அவன் தான் அரசன் இந்த அழகாக இருவேறு ஆண்டவனாய் சிவபெருமாள் ஆதிபராஜத்தி ஆண்டவே ஆதிபராஜத்தி உமையவளே அவளை சிறையெடுத்து செல்லுவானாய் சிறையெடுத்து செல்லும் போது ஆண்டவன் சிவபெருமாள் எடுத்து சென்ற நேரம் எடுத்து சென்ற நேரம் பார்வதி எரிந்த மாலை பகவான் சிவனார் பார்வதி எடுத்து சொல்லுவான் எடுத்து சென்ற போது ஆண்டவனை அழிப்பதற்கு தக்கமோடு ராஜமல்ல வேலை கொண்டு வளர்ப்பான் வேலை வைக்க தாங்காமல் ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை வைக்க தாங்களி வேலை வைக்க தாங்காமல் வேலை வைக்க குறைவதற்கு நெத்தி கண்டு தான் துறந்து வேர்வை புத்திரேனும் 1008 ஆயுதம் 108 பிரகாரம்
வேறுபுத்திரம் பிறந்து வாரா ஐயா வேறுபுத்திரம் தர்க்கமோடு ராஜமன்ன என்ன அழிப்பதற்கு ஒரு வேலி கொண்டு வளர்க்கணையோ அழிப்பதற்கு என்னையை அழிப்பதற்கு வேலி கொண்டு வளர்க்கணையோ வேலி அணைத்து வாரா என்றுதான் வந்த போது ராஜமன்ன வேலி வைக்க குறைனுமானா வேள்வி வைக்கையாது வேலி வைக்க குறைனுமானால் அந்த ஏரோபத்தின் ஓடி வந்து அழகாக தர்க்கராஜன் தலையறுத்து எடுத்து வேலியிலே விட்டெறிகிறான் தார்காவலி தலையறுத்து வெளியில் விட்டெறிந்தான் தலைமகள் மூக்கறுத்து அழகாக வெளியில் விட்டெறிந்தான் நாயக பெருமாள் தலையறுத்து வெளியில் விட்டதையும் போது வேலி வைக்க குறைந்து விட்டது அப்பதான் ஆதிபராஜத்தி ஓடிவாரால் ஆண்டவா பகவானே ஒரு நாள் ஒரு பொழுதா எனக்கு பிள்ளையாக இருந்ததினாலே எங்க அம்மா அப்பா இருவேருக்கும் தர்க்கராஜனுக்கும் தார்காவலிக்கும் மறுபிறை கொடுங்கள் என்று அழகாக தர்க்கராஜன் தார்காவலிக்கு மறுபிறை கொடுக்கணுமானால் அந்த தர்க்கமுடிராஜன் தார்காவலி பின்னாளுக்கு மறுபிறை கொடுப்பதற்காண்டி என்ன செய்கிறான் தெரியுமா எந்த வாகனம் வடக்கப்பா தலை வைத்து படுத்திருக்கோ அந்த வாகனத்தை தலையறுத்து தர்க்கராஜனுக்கு எருவ மாட்டு தலையறுத்து தர்க்கராஜன் கொட்டவை செம்பிளாட்டு தலையறுத்து தார்காவலி கொட்டவை பச்சைக்கிளி மூக்கறுத்து கலைமகள் கொட்டவை அந்த வெள்ளையான தலையறுத்து நாயக பெருமாள் ஒட்ட வைத்து அவன் தீர்த்தம் கொண்டு தொழிப்பானாய் திருநார் கொண்டு போடுவானாய் தர்க்கராஜன் தார்காவல்லி தூங்கி நல்லை முளைத்ததை போல் இருவேரும் முழிப்பார்கள் ஐயாவே தர்க்கராஜா நீ மனிதர் பிறவியா இருந்தேன் இன்னையிலிருந்து உனக்கு தெய்வ அம்சம் இன்னையிலிருந்து உனக்கு தெய்வ அம்சம் என்று அழகாக தர்க்கராஜன் தார்காவலிக்கு வேறாமம் கொடுக்கிறாள் தர்க்க வேலியிலே பிறந்ததினாலே மனிதர் பிறவியான தெய்வ அம்சம் கொடுத்து இன்னையிலிருந்து உனக்கு பேர் என்ன தெரியுமா உனக்கு மாட்டு முகத்தோடு மனிதர் வடிவத்தோடு இருப்பாய் தர்க்கராஜா இன்னையிலிருந்து உனக்கு என்ன பேர் தெரியுமா உனக்கு தலவாய் நல்ல மாடனே மாடனும் தர்க்கங்களில் பிறந்த பிள்ளையே தலவாய் நல்ல மாடன் என்று பேர் கொடுப்பாளியே பிறந்த பிள்ளையே மாடனையா முகத்தோடு பிறந்த பிள்ளை தர்க்கராஜ தலவாய்மாடன் என்று பேர் கொடுத்தாய் அண்ணாவி தலவாய்மாடன் மாடனோடு மாடத்தீயாய் தலவமான என்ன கருப்பை எழுத்த கருப்பன் எழுத்தாணி முகத்தளவில் பெரிய கருப்பே என்ன கருப்பே எழுத்தாணி முகத்தளவு சீதா தேவி பெற்ற மகள் தெற்பப்பிலில் பிறந்த மகள் அண்ணாவி கருப்பசாமி பிறந்த மகள் அண்ணாவி கருப்பனுமா மூஞ்சி நல்ல கருக்களிலே ஐயா கருப்பசாமி உனக்கு மூஞ்சி நல்ல கருக்களிலே கருப்பசாமி உனக்கு முதச்சாம வேலையிலேயே மூஞ்சி நல்ல கருக்களிலே முதச்சாம எரிந்து திரிந்து பிறந்ததாலே அண்ணாவி கருப்பசாமி
சரிந்த நல்ல கொண்டக்காரன் கொண்டக்காரோ கருப்பா உனக்கு சரிந்த நல்ல கொண்டக்காரன் கொண்டக்காரோ சாயல் உள்ள பார்வக்காரன் சரிந்த நல்ல கொண்டக்காரோ கருப்பா கொண்டக்காரே சாய்ந்த நல்ல பார்வக்காரோ கருப்பா கோழி முட்டை கண்ணழகாய் கோழி முட்டை கண்ணழகாய் கருப்பா கொடிமிளகும் தங்களகாயே கோழி முட்டை கண்ணழகாய் கருப்ப சுவாமி கருப்பா மூஞ்சி நல்ல கருக்களிலே சீதாதேவி பெற்ற மகனே உனக்கு மூஞ்சி கருக்களிலே மகனே கருபஜாமி வேலையிலோ சீதாதேவி பெற்ற மகன் கருப்பஜாமி தலையில குல்லாம அழகு மகன் கருப்பனே தாமர கமணியல மகன் கருப்பஜாமி தலையில தாமர கமணியல அண்ணாவி கருப்பஜாமி வருகையிலோ வெள்ள கருப்பஜாமி போடுவான கருப்பனும் வெள்ள குதிரை தீனி வைத்து அழகு மகன் கருப்பஜாமி வெள்ள குதிரை தீனி வைத்து கருப்ப வேடிக்கைய வருவானாய் தான் தீனி வைத்து வெள்ள குதிரைக்கு தான் தீனி வைத்து வேடிக்கையா வருவானா கருப்பசாமி அழகு மகன் கருப்பனே குதிரைக்கு வேடிக்கையா ஆடுவானா செல்லம்மா கருப்பசாமி வாசகமே மகனே கருப்பசாமி ஆடாதே மரவன் இல்லாதே செல்லம் மகன் கருப்பனும் வலது பேரும் இடது பேரும் சுங்கலிலே அண்ணாவி கருப்பனுக்கு இடது பேரும் சுங்கலில் அவனுடைய அச்சரம் செல்ல மகன் கருப்பசாமி அழகு மகன் கருப்பனோடு அழகு மகன் ஆடுவான் கொந்தந்தாடி வருகையிலே என்ன கருப்பனுக்கு ஒந்தடி ஒரு கையிலே தாடி கருப்பனுக்கு அழகு மகன் கருப்பசாமி கைவிடித்து செல்ல மகன் கருப்பனும் அண்ணாவி கருப்பனும் எடுத்து வையும் காலுக்கெல்லாம் அழகு மகன் கருப்பனுக்கு எடுத்து வைக்கும் காலுக்கெல்லாம் கருப்பசாமி காலுக்கெல்லாம் கருப்பனுக்கு சல்லேடும் எடுத்து வைக்கும் எருக்கலம்பு சொல்லடம்பு மாறி வைக்கும் காலுக்கெல்லாம் நாவி கருப்பேனுக்கு மாதரம்பு சொல்லணும் கருப்பசாமி சொல்லணும் மாறி வைக்கும் காலுக்கெல்லாம் மாதுளம்பு சொல்லணுமா தூக்கி வைக்கும் காலுக்கெல்லாம் கருப்பன் எழுது கருப்பன் பெரிய கருப்பன் எழுத்தாயி முகத்தலகள் தூக்கி வைக்கும் காலுக்கெல்லாம் கருப்பசாமி காலுக்கெல்லாம் கருப்பேனுக்கு சுதலம்பு சொல்லடே வாண்ணா
உனக்கு தூக்கி வைக்கும் காலுகெல்லாம் தூக்கி வைக்கும் காலுகெல்லாம் தூதலம்பு சல்லடமா தூதலம்பு சல்லடமா எப்படி மாறி வைக்கும் காலுக்கெல்லாம் மாறி வைக்கும் காலுகெல்லாம் அழகு மகன் கருப்பனுக்கு அழகு மகள் கருப்பனுக்கு மாதளம்பு செல்லடமும் மாதளம்பு சல்லடமா செல்ல மகன் கருப்பசாமி செல்ல மகள் கருப்பசாமி உன்னை நம்பும் பேர்களுக்கு கருப்பனுக்கு பேர்களுக்கு கருப்பேசாமி கருப்பசாமி ஒரு முறையும் வந்திடாது கருப்பனுக்கு வந்திடாது உன்னை நம்பும் பேர்களுக்கு உன்னை நம்பும் பேர்களுக்கு பேர்களுக்கு முருகுறையும் வந்திடாது ஒப்புறையும் வந்திட நல்ல நம்பி வந்த மக்களுக்கு நம்பி வந்த மக்களுக்கு அழகு மகன் கருப்பசாமி அழகு மகள் கருப்பசாமி மக்களுக்கு 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 ஐயா மக்களுக்கு நல்வரமும் கொடுப்பானா கருப்பனும் கொடுப்பான் அவன் நம்பி வந்த மக்களுக்கு நம்பி வந்த மக்களுக்கு நல்வார பொத்திடுவா நல்வார பொத்திடு அழகு மகள் கருப்பனும் அழகு மகள் கருப்பனுவா சாந்தொழுகை பெணுதொழுகை சாந்தொழுகை பிணிதொழுகை அண்ணாவி கருப்பசாமி அண்ணாவி கருப்பசாமி சாந்தொழுகை பெணுதொழுகை கருப்பனுக்கு பெணுதொழுகை சந்தனம்ல வேந்தொழுகை கருப்பனுக்கு வேந்தொழுகை சாந்தொழுக பிணிதொழுக சாந்தொழுக பிணிதொழுக சந்தனங்கள் ஓட்டொழுக சந்தனங்கள் மக்களுக்கு கருப்பசாமி மக்களுக்கு ஒரு முறையும் வந்திடாமே கருப்பசாமி வந்திடாமே நம்பு மக்களுக்கு உன்னை நம்பு மக்களுக்கு மக்களுக்கு ஒப்புறையும் வந்திடாமோ ஒப்புறையும் வந்திடாம் சொல்லி வரம் கொடுப்பார் நாவி கருப்பசாமி பிள்ளை ஆடுவான் செல்ல மகன் கருப்பனும் தேவி வெத்தமகள் செல்ல மகன் கருப்பனும் லவன் குசனம் கருப்பனும் அழகு மகையில செல்லடமா 5 மணி வெள்ளையம் கருப்பசாமி அடித்தலமா ஒளி மரவா இல்லாதே ஐயாய கருப்பனுமா செல்லமகன் கருப்பசாமி கருக்களிலோ சாம வேலையிலே மகன் கருப்பனுமாலி போடுவான் கருப்பனுமா கச்சை வரைஞ்சி ஊட்டி கருத்தை வச்ச சுங்கலிட்டு வரிஞ்சு பூட்டி கச்சா வரிஞ்சு பூட்டி கருதை சுங்கலிட்டா கருப்ப ஒட்டி கைச்ச செல்லடமா தேவி வெத்த மகனாகிய கருப்பசாமி ஆனவள் அழகாக சீதாதிவனத்தில் அழகாக கருப்பசாமி லவன் குதனாக அபகரித்த கருப்பன் அல்லவா எரிந்து திரிந்து பிறந்த பிள்ளை ஏற்ற கருப்பசாமியானவன் அந்த சீதாதேவி திருமகனாக எல்லா கண்ண கருப்பன் எழுத்த கருப்பன் எழுத்தான முகத்தலகள் ஏற்ற கருப்பசாமியும் அந்த அழகால சீதாதேவி திருமகன் அல்லவா இந்த அழகு கைலாசத்திலே தார்கால் எனது தெற்கராஜன் கோட்டை விட்டு அந்த அழகு மகன் கருப்பனானவன் அந்த அயோத்தி பட்டணத்து தசராஜ மன்னனுக்கும் தார்கா தசராஜ மன்னனுக்கும் அழகு கருப்பனாய் என்ன கருப்பன் எழுத்து கருப்பனாயி அந்த சீதாதேவி வனமாதிலே சீதாதேவி வனம் செல்வதற்கு சீதாதேவி
வனத்தில் அந்த சீதாதேவி பெண்ணாளுக்கு ராமரானவே ஆனவண்டா தம்பி தம்பி லட்சுமணாரா லட்சுமணா உங்களுடைய அண்ணியே வனத்துக்கு கொண்டு போய் வனத்திலே விட்டிறங்கி லட்சுமணனை அணைப்பார் லட்சுமணனை தானனை அழைத்து அந்த சீதா தேவிய கிட்டழைத்து அம்மா அம்மா வெண்ண வேலை அத்திவனமும் காண வேண்டி நாடகத்தில் அந்த சீதாதேவி வனமதியிலோ சிறப்புடனே போய் அம்மா சீதாதேவி வனமதியிலே அங்கு சிறப்புடனே போய் வாமா சீதாதேவி வனமதியிலே சீதாதேவி பெண்ணாலும் தன்னுடனே கொண்டு தன்னுடனே சக்கரை தழுவுடனே கொண்டு சீதாதேவி வனமதியிலோ சிறப்புடனே வருவானவே சீதாதேவி பெண்ணாலும் பேரோட்டி வருவான பேரோட்டி வரும் அப்பதான் சீதாதேவி நினைக்கிறா என்னையா நினைக்கிறா உங்க அண்ணனான ராமருடைய வீச்சை கேட்டு என்னை சீதாதேவி வனத்து கொண்டு வருகிறார் வால் வனத்தை கொண்டு அந்த சீதாதேவி பின்னாலே தேரில் வைத்து அப்ப சீதாதேவி பின்னால் மாலையாக அழுகிறாள் என் மன்னனாகிய அழகாகிய மன்னனாகிய வனத்தை கொண்டு வருகிறீர்கள் வானை வனத்தை கொண்டு வருகிற மகனே போது மாலையாக அழுது கொண்டு அழகுடனே வருவாள்லவா உங்க அண்ணனான வனத்திலே அண்ணனோட பேச்சை கேட்டு இந்த சீதாதேவி பின்னால் வனத்துக்கு கொண்டு அந்த சீதாதேவியானவே மாலையாளுவாள் ஐயா லட்சுமணரே அந்த சீதாதேவி பின்னால் லட்சுமணன் கொண்டு சீதாதேவி வெங்கொடி அண்ணனானே இருப்பான் வனத்துக்கு கொண்டு அழகு மகன் கொண்டு கருப்பசாமி சீதாதேவி பெற்றவாளர் செல்ல மகன் கருப்பசாமி பெற்ற மகள் செல்ல மகள் கருப்பசாமி கருப்பபிஜீபு வாசகமே அண்ணாவி கருப்பசாமி விஜீபு வாசகமே கருப்ப வாசகமே நீ பின்னிட்டதொரு பூச்சரமே வாசகமே கருப்ப வாசகமே பூச்சரமே மகன் கருப்பனுக்கு அஞ்சிமணி வல்லையும் அடுக்குதடி ஒரு கையிலேயே கருப்பசாமி ஒரு கையிலேயே புள்ளாத தேவதை தாயா 5 மணி வல்லையம்மா வல்லையமோ புள்ளாத கருப்பனுக்கு கருப்பபிஜீபு வாசகமே வாசகமே மகனே
கருப்பசாமி கருப்பசாமி வாசகமே 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 கருப்பாணி பின்னிட்டதொரு பூச்சரமே வாசகமே கருப்பாசகமே நீட பூஜரமே கருப்பாறையிலொரு சொல்லடம் சல்லடமா அண்ணாவி கருப்பசாமி கருப்பசாமி அறையிலொரு உனக்கு சொல்லடமாயா சல்லடமா கருப்ப சொல்லடமாயா சல்லடமா 5 மணி கட்டிய வல்லையம்மா அறையிலோடு சல்லடமா கருப்ப சொல்லடமோ 5 மணி கட்டிய வல்லையம்மா உனக்கு வல்லையம்மா வாழ்கத்தியாய வாழ்கதியா அண்ணாவி கருப்பசாமி கருப்பசாமி வல்லையம்மா வாழ்கத்தியாய வாழ்கதியா கருப்பா வாய்த்ததொரு தடியுடனே அடியுடனே அண்ணாவி கருப்பசாமி கருப்பசாமி அழகு பிள்ளை கருப்பனுமாய் கருப்பனுமாய் மூஞ்சி நல்ல கருக்களிலே கருகளிலே அழகு பிள்ளை கருப்பசாமி கருப்பசாமி போடுவானாய் அண்ணாவி கருப்பனுமாய் கருப்பனுமாய் வாசகமே 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 கருப்பா பின்னிட்டது ஒரு பூஜரமே வாசகமே வாசகமே பூஜரமே பொல்லாத கருப்பசாமி கருப்பசாமி வீச்சருவா ஒரு கையிலேயே விமந்தடி கருப்பனுக்கு மறுகையிலேயே செருவா மருகையிலே ஒரு கையிலே நடி மருகையிலோ கருப்ப கோழி முட்டை உனக்கு கண்ணழகாயே கண்ணழகா கண்ணழகாயே கண்ணழகா கொடிமிளகு உனக்கு தங்களகாயே கோழி முட்டை கண்ணழகா கொடிமுளையு வார்த்தொழகா கருப்ப வெள்ள குதிரைக்கெல்லாம் தீனி வைத்து அவன் தீனி வைத்து அழகு மகனே கருப்பசாமி கருப்பசாமி வெள்ள குதிரைக்கெல்லாம் தீனி வைத்து தீனி வைத்து கருப்பா வேடிக்கையா நீ பயணம் வைத்தாடே அவன் குதிரைக்கு தீனி வைத்து வைத்து வேடிக்கையாய் ஆடுவானா பொல்லாத கருப்பசாமி கருப்பசாமி மூஞ்சி நல்ல கருக்களிலே கருப்பனுக்கு கருக்கேலிலே கருகளிலே கருகளிலே முதசாம வேலையிலே கருப்பசாமி வேலையிலே மூஞ்சி நல்ல கருகளிலே மூஞ்சி நல்ல கருகளிலே முதசாம வேலையிலே முதசாம வேலையிலே கச்ச வரிஞ்சி பூட்டி கருப்பசாமி வரிஞ்சி பூட்டி வரிஞ்சி பூட்டி வரிஞ்சி பூட்டி வரிஞ்சி பூட்டி கச்ச சுங்கலிட்டா கருப்பசாமி சுங்கலிட்டா கச்ச நல்ல வரிஞ்சி பூட்டி கச்ச நல்ல வரிஞ்சி பூட்டி வரிஞ்சி பூட்டி கச்ச சுங்கலிட்டா கருப்ப கச்ச சுங்கலிட்டா கருப்ப ஒட்டுக்கு சொல்லடமா கருப்பனுக்கு சொல்லிடமா சல்லடமா கருப்பசாமி கருப்பசாமி நடையழகா கருப்பசாமி நடையழகா ஒட்டிகச்ச சல்லடவா ஒட்டிகச்ச சல்லடவா சொல்லிடமா உல்லாச நடையழகா உல்லாச நடையோடகா உனக்கு சாந்தொழுகை பெணு தொழுகை சந்தொழுக பிணி தொழுக அண்ணாவி
அண்ணாவி கருப்பனுக்கு அண்ணாவி கருப்பனுக்கு சாந்தொழுக பிணு தொழுக கருப்ப பிணு தோழுக சந்தனமெல்லாம் வேத்தொழுக கருப்பசாமி வேத்தொழுக சாந்தொழுக பிணிதோடுக சாந்தொழுக பிணிதோடுக சந்தனங்கள் வேர்த்தொழுக சந்தனங்கள் வேர்த்தோடுக உனக்கு வேத்தொழுகும் திருமேனி வேர்த்தொழுகும் திருமேனி அண்ணாவி கருப்பசாமி அண்ணாவி கருப்பசாமி வெள்ள குதிரை தீனி வைத்து கருப்பனுக்கு தீனி வைத்து தீனி வைத்து தீனி வைத்து தீனி வைத்து வேடிக்கைய பையனை வைத்தான் கருப்பனுமா பையனும் வைத்தான் வெள்ள குதிரைக்கு தீனி வைத்து வெள்ள குதிரைக்கு தீனி வைத்து தீனி வைத்து வேடிக்கைய பயணமானா வேடிக்கைய பயணமானா கருப்ப உன்னை நம்பும் மக்களுக்கு உன்னை நம்பும் மக்களுக்கு சொல்லாதே கருப்பசாமி சொல்லாத கருப்பசாமி உன்னை நம்பும் பேர்களுக்கு கருப்பனுக்கு பேர்களுக்கு 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 ஒரு குறையும் வந்திடாதே கருப்பசாமி வந்திடாதே உன்னை நம்பும் மக்களுக்கு உன்னை நம்பும் மக்களுக்கு மக்களுக்கு ஒரு குறையும் வந்திடாது ஒரு குறையும் வந்திடாது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244